பரிசுத்தவான்கள் செய்த ஊழியத்தை தொடர்ந்து தோப்பன் இப்படிப்பட்ட தன்னலமற்ற தியாகம் உள்ள ஊழியர்கள் செய்யும்படியாய் எங்களுக்கு ஒரு முன்மாதிரியாய் வைத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அவர்கள் தொடங்கின அந்த ஓட்டத்தை தொடர்ந்து ஜெயமாய் ஓடி முடிக்க பரிசுத்த ஆவியானவர் எல்லாவித கிருபைகளையும் அவர்கள் மேல் பொழிந்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். அவரோடு ஊழியம் செய்யக்கூடிய மற்ற ஊழியர்களையும் தன்னலம் மற்ற செய்யக்கூடிய மற்ற எல்லா காரியங்களிலும் தேவ கிருபை கூட இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அவர்கள் எங்களுக்கு இந்த தகப்பன் இந்த காலங்களில் தந்திருக்கக்கூடிய அந்த உற்சாகத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். அதே போல இன்னும் நாங்களும் அவர்கள் செய்கிற ஊழியத்தை நாங்களும் தொடர்ந்து செய்ய எங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. ஒருவர் கூட விட்டு போகாதபடி எல்லார் மேலும் அந்த கிருபையை பொழிந்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். நாங்களும் இந்த நேரத்தில் அவர்கள் சொன்ன அந்த ஆலோசனைக்கு கீழ்ப்படியும்படியாய் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஒரு யௌவன ஜனமாய் ஆண்டவருக்கென்று கனி கொடுக்க தோப்பனே அந்த களங்கமில்லாத ஞானப்பாலாகிய திருவசனத்திலே வாஞ்சை உள்ள பிள்ளைகளாய் நாங்களும் தோப்பனே அநேகமாய் தேவ வசனத்தை தியானித்து ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து பரிசுத்த ஆவியானவருக்கு தோப்பனே அந்த சத்தத்துக்கு மெல்லிய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்க எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களையும் மிகுதியான நேரத்தையும் கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்ளும்படி ஆய்ச்சேபிக்கிறோம். இந்த காலங்கள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் தோப்பனே இன்னும் தொடர்ந்து ஊழிய பாதையில நாங்கள் இன்னும் அதிகமாய் ஓட அது எங்களுக்கு உற்சாகத்தை தரும்படியாய் கர்த்தர் நீங்க அனுகிரகம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். திரு சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசப்பா இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். இப்பொழுதும் நம் அண்ணனோடு வந்திருக்கிற ஜேசுதாஸ் அவர்கள் ஐடிஐ ஜெம்ஸ்ல ஐடிஐ பிரின்சிபாலா இருக்கிற சகோதரர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை நம்மத்திலே பகிர்ந்து கொள்வார்கள். எல்லா கரங்களை தட்டி நாம் அவரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக அண்ணன் அவர்களுக்கும் சபையாருக்கும் நான் நன்றியுள்ளவனாக காணப்படுகிறேன். முதல் முறையாக நாங்கள் மிஷனரியாக குடும்பத்தோடு பீகார் வரும்போது என் மனைவி முதல் முறையாக ட்ரெயின் ஏறினாள். அவள் ட்ரெயின் ஏறுவதற்கு முன்பாக என்னிடத்துல கேட்டது, 3 நாள் பிரயாணம் சொல்றீங்க, உள்ள பாத்ரூம் டாய்லெட்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டான். அதே போல இந்த முறை நான் முதல் முறையாக பிளைட்ல ஏறுவதற்கு அண்ணன் ஒரு வாய்ப்பை என்னுடைய வாழ்க்கையில தந்தார்கள். நான் அதனால என்னுடைய ஒரு சகோதரத்தில் கேட்டேன், பிளைட்ல எப்படி ஏறணும் உட்காரணும் சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லி. இதுதான் என்னுடைய பின்னணியம். இப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு ஊழியரை எனக்கு தலைவராக ஆண்டவர் தந்ததுக்காக நான் கர்த்தருக்கு நன்றியுள்ளவனாக இந்த ஊழியருக்கும் இந்த ஊழியத்திற்கும் உண்மையுள்ளவனாக இருக்க நான் என்னை சமர்ப்பித்திருக்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மாலை நேரத்திலே அண்ணன் அவர்கள் இடத்தில் சொன்னார்கள், தம்பி சாயங்காலம் நீ பேச வேண்டியிருக்கும், ஆயத்தமாயிக்கொள் என்று சொன்ன போது எனக்கு ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தை ஆண்டவர் நினைவுபடுத்தினார். நான் அதை அப்படியாக மனதிலே நினைத்துக் கொண்டிருந்த போது அந்த காரியங்களை கொஞ்சம் இங்கு அண்ணன் அவர்கள் தொட்டு பேசினார்கள். நான் உற்சாக மனதோடு ஆண்டவர் காண்பித்த காரியத்தை நான் உறுதிப்படுத்தி கொண்டவனாக உங்கள் மத்தியிலே நான் காணப்படுகிறேன். அருமையானவர்களே, தேவ பிள்ளைகள் பார்க்கிற பிரச்சனைகளை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு கிறிஸ்தவ நடையின் ஒரு பகுதியை நான் தொடுவதற்கு நான் வாஞ்சிக்கிறேன். பொதுவாக நமக்கு இருக்கிற 2 பிரச்சனைகள், ஒன்று நமக்கு உள்ளாக இருக்கிறது, இன்னொன்று நமக்கு வெளியாக இருக்கிறது. உள்ளாய் இருந்த பிரச்சனையை குறித்து அண்ணன் அவர்கள் தங்கத்தோடு கூட ஒப்பிட்டு அழகாக பேசினார்கள். அது என்னை மிகவும் உற்சாகப்படுத்தும் வண்ணமாக இருந்தது. அதே போல வெளியாக ஒரு பிரச்சனை ஏற்படும் போது அந்த பிரச்சனையை நாம் எப்படி கையாள்கிறோம் என்பது மிகவும் முக்கியம். பிரச்சனை இல்லாத ஒரு மனுஷனும் இல்லை. நீங்கள் ஊழியம் செய்கிற, வேலை செய்கிற, வைக்கப்பட்டிருக்கிற இடங்களிலே உங்களை சுத்தி பிரச்சனைகள் வரும். ஆனால் அந்த பிரச்சனைகளை நீங்கள் எப்படி கையாளுகிறீர்கள் என்பது தேவனுடைய பார்வையிலையும் மனுஷனுடைய பார்வையிலையும் மிகவும் முக்கியமான ஒன்று. அந்த பிரச்சனையை கையாளுகிற அந்த விதம் மிக நேர்த்தியாய் தேவனுடைய பார்வையில் இருக்குமே, ஆனால் அதனுடைய முடிவு மிக அழகாக அமையும். அதனுடைய முடிவிலே அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்பது நிச்சயமே. என்னுடைய வாழ்க்கையில ஊழியத்திலே நான் பீகார் வந்த பிற்பாடு நான் கண்ட அநேக காரியங்கள், பிரச்சனைகளை சந்தித்திருக்கிறேன். ஆனாலும் அந்த பிரச்சனையினுடைய முடிவு எங்களை உற்சாகப்படுத்தும் வண்ணமாகவே அமைந்திருந்தது. நான் ஒரு பிரச்சனையை சொல்லி இந்த வேதத்தில் உள்ள பகுதியை நான் உங்களுக்கு நேராக அழைத்து செல்ல விரும்புகிறேன். எனக்கு நான் இருக்கிற இடம் கல்கோரிகளாக நிறைந்த தூசியும் புழுதியும் நிறைந்த இடத்திலே எங்களுடைய ஐடிஐ இருக்கிறது. ஒருவேளை எங்களுடைய ஐடிஐ நீங்கள் பார்த்திருப்பீர்களானால் நினைவிருக்கும், அல்லது நீங்கள் பார்ப்பீர்களானால் பிரதர் இதில் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி கேட்பீங்க. என்னை அநேகர் தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கிற சகோதரிகள் இப்படிமா கேட்டாங்க, என்னையா
ஸ்காட்னு பெரிய ஆர்கனைசேஷன் விட்டு இப்படி வந்திருக்கீங்க, ஆனாலும் சரி பரவாயில்ல, கர்த்தர் உங்களை உயர்த்தி இருக்கிறார், நல்லா வச்சிருக்கிறார். அப்படி ஒரு விரும்பத்தக்க ரூபம் இல்லாத ஒரு இடத்துல தான் ஆண்டவர் எங்களை வச்சிருக்கிறார். இதனால எங்களுக்கு ரொம்ப சஃபரிங்ஸ், எங்களுக்கு ரொம்ப லங்ஸ்ல எல்லாம் ப்ராப்ளம் வந்து மெடிக்கல் டெஸ்ட் பண்ணி, அப்போ டாக்டர் ரிப்போர்ட் கொடுத்தாரு இந்த பிரின்சிபாலுக்கு, நீங்க இனி இவர் அந்த ஃபீல்டு இருந்தா சரி வராதுன்னு சொன்ன போது அண்ணன் அவர்கள் இவர் என்னுடைய டிராவலுக்காக ஒரு பொலேரோ வண்டி, புது வண்டியை வாங்கி கொடுத்தார்கள். 2009 புது வண்டி வாங்கி கொடுத்த போது அண்ணன் சொன்ன வார்த்தை, வண்டி மேல கவனம், வெளியில் உள்ளவங்க மேலும் கண்ணு இருக்கும், கவனமா இருந்துக்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி கொடுத்தாங்க. நான் அதை யூஸ் பண்ணி நான் ஊழியத்திற்கும் மற்ற இடங்களுக்கும் போவது வழக்கமாக இருந்தது. திடீரென்று ஒரு முறை எனக்கு ஒரு கடிதம் வந்தது, கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே, கொஞ்ச நாட்களுக்குள்ளேயே. அதுல எழுதியிருந்தது, நீ பீகார்ல எங்க வாலிபர்கள் மூலமா கோடி கோடியா சம்பாத்தியம் பண்ற, புது கார்லாம் வாங்கியிருக்கிற, 5 லட்சம் ரூபாய் நீ தரணும், அல்லது ஒரு AK-47 தரணும், இல்லைன்னா உன்னை வண்டியோட கிட்னாப் பண்ணிடுவோன்னு சொல்லி எனக்கு ஒரு லெட்டர் வந்தது. அந்த லெட்டரை கொண்டு வந்து நான் அண்ணனிடத்துல வேண்டாத விருப்பாக காண்பித்தேன். எனக்கு அண்ணனை போய் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், ஆனாலும் ஒரு ஜெபிக்கிற தேவ மனுஷன், நம்மை குறித்த கரிசனை உள்ளவர் மனிதன், அவருக்கு தெரியணுமேன்னு சொல்லிட்டு நான் அண்ணன் இந்த கொஞ்சம் இதை வாசித்து பாருங்கன்னு சொல்லி கொடுத்தேன். அப்போ அண்ணன் சொன்னாங்க, தம்பி இதெல்லாம் சாதாரண காரியம் தான், ஆனாலும் ஒழுங்குபடி அந்த எஸ்பிக்கு வேணா அதை ஒரு காப்பியை கொடுத்துட்டு ஜெபம் பண்ணிட்டு போங்க ஐயா, இதெல்லாம் போய் பார்த்துட்டு இருந்தா முடியாதுன்னாங்க. நாங்களும் அதை எஸ்பி கையில கொடுத்தோம். நாங்க அதை குறித்து பெருசா எடுத்துக்கொள்ளல. நான் இப்படி இருந்த போது 2வது ஒரு சிட்டி வந்தது. அது அந்த லெட்டர் வந்தது என் கைக்கு வரல, அது வேற ஒருவர் கைக்கு போயிட்டு என் கையில வரல. அப்ப சொன்னாங்க, இன்னும் 10 நாள்ல உன்னை நான் கிட்னாப் பண்ண போறேன்னு சொல்லி டேட் எல்லாம் கொடுத்திருந்த மாதிரி இருந்தது. நானும் அந்த 10 நாள் கடந்தேன், எல்லாம் முடிஞ்சது. 15 நாள் ஆச்சு, 20 நாள் ஆச்சு, ஒருத்தரும் வரல. 20 நாள் கழித்து ஒரு சகோதரர் அவர் வந்து என் முன்னால் வந்து உட்கார்ந்தார். அவர் உட்கார்ந்த போது நான் அவரிடத்துல பேச ஆரம்பித்தேன். என்ன நீ ரொம்ப நாளா வந்தது இல்லையே, இப்ப என்ன அப்படின்னு சொன்னேன். அவர் யார் அப்படின்னு சொன்னா, பயங்கரமான ஒரு தீவிரவாதியாக இருந்து எங்கள் ஊழியத்திலே, கருவந்தியா ஊழியத்திலே ரட்சிக்கப்பட்ட பிசம்பர் என்கிற ஒரு மனிதன். அந்த மனிதன் எங்களிடத்துல ஜெம்ஸ்ல ஒரு வாட்ச்மேனாக இருந்தார். அந்த நேரத்தில் பழைய கேஸ்னால பிடிபட்டு ஜெயிலுக்கு போனார். பல ஆண்டுகள் ஜெயிலில் இருந்து திரும்ப வெளியே வந்தார். அவர் கொஞ்ச நாள் நம்ம இடத்துல இருந்ததுனால அவருடைய குடும்பத்துக்கு கொஞ்சம் உதவி செய்தோம். அவர் உதவி செய்த போது அவர் எங்களுக்கு ரொம்ப நன்றி உள்ளவராய் இருந்தார். அவர் திரும்ப வந்த போது அவர் அடிபம்பு வேலை செய்வதற்காக சில பொருட்களை எடுத்துக்கொண்டு ஒரு வேலை செய்து கொண்டிருந்தார். நாங்கள் தேடினாலும் வர்றதில்லை. ஆனா இந்த மனுஷன் வந்து உட்கார்ந்தோன்னு சொன்னார், நல்லா இருக்கீங்களா அப்படின்னாரு. ஆமா பிரதர், நீங்க எப்படி இருக்கீங்க, உங்களை தேடினா கூட வரமாட்டீங்க, இப்ப என்ன விஷயம் அப்படின்னு. உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்குமே அப்படின்னாரு. ஆமா அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு லெட்டர் வந்துச்சு, அது உங்களுக்கு கிடைச்சதா? கிடைக்கல. அந்த லெட்டர் என் ஃப்ரெண்டுட்டு தான் கிடைச்சது. சரி நான் சொல்றேங்க, கதையை கேளுங்க. எனக்கு உங்களை கிட்னாப் பண்ணக்கூடிய ஒருத்தன் இப்படி கிட்னாப் பண்ண போறாங்கிற செய்தி எனக்கு கிடைச்சது. நான் நேரம் அவன்கிட்ட போனேன். அவன்கிட்ட போயிட்டு, என்னப்பா அடுத்த டார்கெட் என்ன அப்படின்னு. அப்ப நீ தான் இப்ப இந்த தொழிலாம் விட்டல, உனக்கு எதுக்கு இதுக்கு சம்பந்தம், நீ ஒரு உங்க ஏரியாவுக்குள்ள தான் நாங்க நுழைய போறோம். அங்க ஒருத்தன் தமிழ்நாட்டில இருந்து வந்து ஒரு ஐடி நடத்திட்டு இருக்கிறான், நல்ல பணத்தை சம்பாத்தியம் பண்ணிட்டு இருக்கானுங்க, இவனை தூக்கணும், அதனாலதான் நாங்க பிளான் பண்ணிட்டு இருக்கோம். உனக்கு தெரியுமா அவனை பத்தி என்ன ஏதுன்னு எல்லா கதையும் சொல்லி, அப்புறம் என்னுடைய பிள்ளையினுடைய கிட்னாப் சம்பவத்தையும் சொல்லி, நீ இப்போ போய் அவனை கிட்னாப் பண்ணுன்னு வச்சுக்க, நீ தான் மாச கணக்க வச்சு சோறு போட வேண்டி வந்துடும், வம்பா போட்டு வீணா நேரத்தை வேஸ்ட்படுத்த, வேற எங்கேயாவது வச்சுக்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம் வந்தது. கடைசியில் அவன் சொன்னான், இனிமே அவனை கிட்னாப் பண்ண வைக்கன்னு சொல்லி பேசுனேன்னு வச்சுக்கோ, நான் தான் அங்க இருப்பேன், என்னை கிட்னாப் பண்ணிட்டு நீ அவனை கிட்னாப் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டேன். சோத்திரம். அமைதியா இருந்தோம். அதுக்கப்புறம் இது சொன்னதுக்கு அப்புறம் சொன்னா, ஐயா நீங்க தான் சந்தோஷமா ஊழியம் செய்யுங்க, எங்கேயும் இந்த ஏரியால ஒரு பயிலும் உங்களுக்கு கை வைக்க மாட்டான், நான் இருக்கேன், என்னுடைய அனுமதி இல்லாம இங்க ஒருத்தர் ஒன்றும் செய்ய முடியாது, 2வது நான் இங்க இருக்கிறதுனால எல்லாரும் யோசிப்பாங்க என்று சொல்லி அந்த சூழ்நிலைமையை மாற்றி இன்றைக்கு அங்க ஒரு சரியான ஒரு அறிமுறையை, அதாவது அறிமுகத்தை அவன் பண்ணி வைத்து விட்டான். சூழ்நிலை மாறி போனது. அநேகர் இன்றைக்கு அவங்க யோசிக்கக்கூடிய அளவிற்கு அந்த இடத்துல ஆண்டவருடைய ஊழியத்தை நாங்கள் செய்து வருகிறோம். அருமையானவர்களே, பிரச்சனைகள் வரும்போது அந்த பிரச்சனையை கண்டு பதறாதபடிக்கு, அந்த பிரச்சனைகளை நாம் மேற்கொள்வதற்கு என்ன முறையிலே அணுகுமுறை செய்கிறோம், எப்படி செய்கிறோம் என்பதை குறித்து ஆண்டவர் கவனமுள்ளவராக இருக்கிறார். இங்கே 2 பேர் ஒரே பிரச்சனை சந்தித்தார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கையில் எழுதப்பட்டிருக்கிறது, நமக்கு எல்லாரும் தெரிந்த விஷயம்தான். ஆனாலும் அதிலே 1-2 காரியங்களை சொல்லி நான் உங்களை உற்சாகப்படுத்த வாஞ்சிக்கிறேன். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கை 16வது அதிகாரத்தையும் 12ஆம் அதிகாரத்தையும் நாம் திருப்பிக் கொள்ளலாம். இந்த 2 அதிகாரத்திலேயுமே 2 பேர் சிறைப்பட்ட ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. 12ஆம் அதிகாரத்திலே நாம் பேதுரு சிறைப்பட்ட ஒரு காரியத்தையும், 16ஆம் அதிகாரத்திலே பவுலும் சீலாவும் சிறைப்பட்ட ஒரு காரியத்தை நாம் வாசிக்கலாம். 12ஆம் அதிகாரத்தில்
இரண்டாவது வசனத்தை 5வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கை 12ஆம் அதிகாரம் 5வது வசனம். அப்படியே பேதுரு சிறைச்சாலை